நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் ஆரம்பித்த உடனே உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை வந்து உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணும். அதான் ரூல்ஸ். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், எக்ஸாம் எல்லாருக்கும் தெரியும். கொஸ்டின் பேப்பர் உங்கள் முன்னாடி உங்கள் 20 பேர் உங்கள் ஹாலில் இருக்கிறாங்க அப்படின்னா 20 கொஸ்டின் பேப்பர் அடங்கிய ஒரு பண்டில், அது ஒரு சீல் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் தனித்தனியாக ஒரு சீல் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய 2 பேர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு கையெழுத்து வாங்கி அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணணும். பட் நேற்று நிறைய இடங்களில் முன்னாடியே ஓப்பன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. 9:30 எக்ஸாமுக்கு 9:15 உங்கள் முன்னாடி வந்து ஓப்பன் பண்ண வேண்டிய கொஸ்டினை அதுக்கு முன்னமே ஓப்பன் பண்ணிக்கிறீங்கன்னா 9 மணிக்கு ஓப்பன் பண்ணிங்களா, 8 மணிக்கு ஓப்பன் பண்ணிங்களா, 7 மணிக்கு ஓப்பன் பண்ணிங்களா, 6 மணிக்கு ஓப்பன் பண்ணிங்களா? சார் இது தமிழகம் முழுவதும் நடந்திருக்கு சார். தர்மபுரியிலேருந்து சொல்கிறாங்க முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்ட்டு, நாமக்கல்ல சொல்கிறாங்க, ஈரோடில் சொல்கிறாங்க, அப்புறமா திருநெல்வேலியில் சொல்கிறாங்க, எல்லா ஏரியாவும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு உங்களால் எக்ஸாம் நடத்த முடியல விட்டுருங்க, எதுக்கு மாணவர் வாழ்க்கையில் விளையாடுறீங்க? ஒருத்தர்லாம் சொல்கிறாரு அவர் கண்ணு முன்னாடி ஓப்பன் பண்ணாமல் முன்னாடியே ஓப்பன் ஆகி வந்துருச்சு. அவர் எக்ஸாம் காலையில் சொல்கிறாராமா, எங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ண முன்னாடியே ஓப்பன் ஆகிருக்குது, அப்படிலாம் ஒன்றும் ப்ரொசீஜர்லாம் கிடையாது அப்படின்னு இன்விஜிலேட்டர் சொல்கிறாங்களாம். அப்புறம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு 11:30 வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து வாங்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்னென்ன சார் இந்த எக்ஸாம் ஹாலில் யாராவது ஒரு ஆள் இப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னா, தம்பி எக்ஸாம் எழுதுறியா போறியா இல்லை வீட்டுக்கு போறியா அப்படின்னு அதுக்கு பயங்கர எக்ஸாம் எழுதுறது.